முதல்ல நீங்கள் ஹோட்டலை நிர்வாக பொறுப்பேற்று கொண்ட போது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாம் விற்றுருப்பீங்க. ஆமாம். அந்த காலகட்டத்தில் என்னவா இருந்தது விலை? அப்போ சாப்பாடு 40 ரூபா, இட்லி தோசைலாம் 20 ரூபா, 15 ரூபா அந்த மாதிரி இருக்கும். பூரி, பொங்கல், பரோட்டா, சப்பாத்திலாம் ஒரே ரேட்டாக இருக்கும். கொஞ்சம் நெய், ஆயிலெலாம் இருக்கிறதுனால ரொம்ப கம்மி அப்போல்லாம். அப்போ வந்து 100 ரூபாய்க்குள்ள 3 ஐட்டம் சாப்பிடலாம், 2, 3 ஐட்டம் சாப்பிடலாம். ஒரு காஃபி, ஒரு தோசை, ஒரு இட்லி சாப்பிடலாம். ஸோ அன்னைக்கு இருந்த விலைவாசி அப்படி இருந்தது. இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு எடுத்து பண்ணீங்கன்னா தெரியும். கோல்டு 85ல் 1985 இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் எத்தனை மடங்கு கூடி இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரு ஒரு பொருள் பெட்ரோல் கூடுது, எல்லாமே கூடும் பொழுது உணவுப் பொருளும் கூடுது. மெயினாக டீசல், பெட்ரோல் விலையில் என்னைக்கு ஏற்றம் வந்ததோ அன்னையிலேருந்து எல்லா உணவுப் பொருளும் ஏறிடும். இது நம்ம கையில் இல்லை, வேர்ல்டு எக்கனாமி. இது வேர்ல்டு எக்கனாமியில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வருதோ இங்கே எஃபெக்ட் ஆகும். இட்லியில் வந்து எஃபெக்ட் ஆகும், தோசையில் எஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். நாங்கள் மெயினாக வந்து அப்போவே வந்து சைனீஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா எல்லாருமே இட்லி, தோசை, சப்பாத்திங்கிற எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்போயே எனக்கு மைண்டில் வந்து இந்த சொதி இட்லி பண்ணணும், பாயா இட்லி பண்ணணும் அப்படின்னு அப்போலேருந்தே மைண்டில் ஓடிச்சு. இது வந்து மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள். ஏதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், பெஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி தான் தாம்பரத்தில் பண்ணது. அதுவும் ரொம்ப சக்ஸஸாக பண்ணோம். யாரும் பண்ணாதெல்லாம் நிறைய புது வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு பண்ணோம். ஸோ இதுதான் சக்ஸஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. மக்களுக்கு நீங்கள் சாப்பிடாத ஒன்று கொடுக்கும் பொழுது தே வில் லைக் வெரி மச் அப்படின்னா அங்கே உங்களுடைய வெற்றி வந்து நிச்சயமாக ஆக்கப்படுகிறது. வெற்றி தானே ஒரு தொழிலில், வெற்றி தான் முக்கியம். அந்த வெற்றியில் இருந்து தான் நம்ம முன்னேற முடியும். அந்த இதுதான் நம்மளை காப்பாற்றும். சாப்பிட வர்றவங்கள்ட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது? ஆக்சுவலாக அவங்க எதிர்பார்க்குறது ஆம்பியன்ஸ், இந்த லுக்கு, ஹைஜீனிக். தட் பிளேஸ் எ மேஜர் பார்ட். அதுதான் மெயினாக இன்னைக்கு காலகட்டத்தில் ஹைஜீனிக். ஒரு காலத்தில் டேஸ்ட்டுக்கு மட்டும் போவாங்க, கடை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஆம்பியன்ஸும் வேணும், டேஸ்ட்டும் வேணும், ரெண்டுமே டாப்பில் இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் இருந்தால் தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டரு சினிமா பார்க்குறது மாதிரி தான் இது. அவங்க சினிமா வேற, நம்ம காலத்தில் இருந்த சினிமா வேற, ஃபுட்டுலேயும் அது வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம கவனத்தோடு தான் செலக்ட் பண்ணுறோம்.